அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து எந்த ஃபினான்ஷியல் கோலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கிளியராக சூஸ் பண்ண முடியும். 20 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் எக்ஸிட் ஆகிற தாட் ப்ராசஸ் தப்பு. எந்த ஒரு அட்வைசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ வந்து இந்த மாதிரி இந்த ஃபண்ட் இதில் போட்டிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி செல்லே பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் செபி பண்ணவும் கூடாது. நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லாபம் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா நிறைய யூனிட்ஸ் வாங்குவீங்க. மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நீங்கள் 10,000 rupeesக்கு வந்து ஒரு 100 யூனிட் வாங்க வேண்டிய இடத்துல மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது மேபி 130, 140 யூனிட்ஸோ 200 யூனிட்ஸோ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கா, கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி. SME இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த 5 மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது பண்ணுறது மூலமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டாக பார்க்காம ஏதோ சூதாடுற மாதிரி பணத்தை போட்டோம் எடுத்தோம் அப்படின்ற நிலமையில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிங் வித்தவுட் ஃபினான்ஷியல் கோல்ஸ். சார் எல்லாரும் எஸ்ஐபி சொல்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, நானும் பணம் போடலாமா, எனக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது, இல்லை மினிமம் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே இட் மீன்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கோல்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது. இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள். ஒன்று சைல்டு இன்சூரன்ஸ் சொல்யூஷன், இன்னொன்று ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன். இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டில் எவ்வளோ வேணும் சார் பணம்னு கேட்கும்போது நமக்கு 50 லட்சம் வேணும், 20 லட்சம் வேணும், 1 கோடினும் போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் சொல்லி இவ்வளோ கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்து குறைச்சி பாலிசி எடுத்துப்போம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து எந்த ஃபினான்ஷியல் கோலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு கிளியராக சூஸ் பண்ண முடியும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் வந்து உங்களுக்கு 50 வயசு ஆகி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பாலிசி எடுத்தால் 70 வயசில் தான் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு வரும். சைல்டு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 5 வயசில் உங்கள் குழந்தைக்கு பாலிசி எடுத்திங்கன்னா குழந்தை படித்து முடிச்சு 21 வயசில் தான் மெச்சூரிட்டி வரும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி வந்து குழந்தையோட படிப்புக்கோ உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கோ யூஸ் ஆகாமல் இருக்கும். அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் குழந்தைக்கு 5 வயசு ஆகிடுச்சா, அடுத்த 13 வருஷத்தில் எவ்வளோ பணம் போட்டால் குழந்தை வந்து இன்ஜினியரிங் சேர முடியும், மெடிக்கல் சேரணும்னா 1 கோடி ரூபாய் வேணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒன்றுமே தெளிவாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சரி, 5 வருஷத்துக்குள்ளே எனக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு ஒரு 20 லட்சம் வேணும், மீதி நான் வீடு வாங்க போகிறேன், லோன் எடுத்துப்பேன் அப்படின்னா 20 lakhsக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 20 lakhs வேணும், ரியலிஸ்டிக்காக கிடைக்குமா அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்டிங் வித் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இது இல்லாமல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஏறும் போது ப்ராஃபிட் வந்தால் எக்ஸிட் ஆகிடுவீங்க. சரி ஓகே, இதை எடுத்து நான் கோல்டு வாங்கிடுறேன், கோல்டு விலை திடீர்னு ஏறி போச்சுப்பா, இதை எடுத்து வாங்கிடுறேன்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லை மார்க்கெட் கிராஷ் ஆகுது, இல்லை ஃப்ளாட்டாக இருக்குது, 2 வருஷமாக பார்த்தேன் ஒன்றுமே ஏறல அப்படின்ற பாயிண்ட்டில் லாஸஸ் இன்னும் வர வேணாம் அப்படின்னு எக்ஸிட் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் கோல்டும் போது 5 வருஷம்னா 5 வருஷம் கட்டலாம், பிறகு தான் அதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 20 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் எக்ஸிட் ஆகிற தாட் ப்ராசஸ் தப்பு. இதை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் நம்ம கோலுக்கான அமௌண்ட்டையும் சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. செகண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட். சார் இந்த வருஷம் எனக்கு 30% வந்துருச்சு, அடுத்த வருஷம் எனக்கு 40% கிடைக்குமா, இல்லை இதே 30% வருஷம் கிடைக்குமா, அதுக்கு நான் எதில் போடலாம் அப்படின்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 1 year கிடச்சிருக்கலாம், இல்லை 2-3 years கிடச்சிருக்கலாம். 4th year 5th year கிடைக்குமான்றது யாருமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ரிட்டையர்ட் பர்சனே வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். 3 years எனக்கு இந்த ஃபண்டில் 35% வந்துருச்சு, லாஸ்ட் 1 year இந்த சைட்டை பார்த்து நான் போட்டேன், எனக்கு 35-40% வந்துருச்சு, அடுத்த 1 yearக்கு எது வரும் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு. எந்த ஒரு அட்வைசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ வந்து இந்த மாதிரி இந்த ஃபண்டு இதில் போட்டிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி செல்லே பண்ண மாட்டாங்க. ஆஸ் பர் செபி பண்ணவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இதுதான் ட்ரேடிங். ஸோ இந்த வருஷம் இதில் போட்டுட்டேன், அடுத்த வருஷம் வேறு ஏதாவது போடுறேன், இல்லை 2 years 3 years போடுறேன் சார், ரிட்டர்ன்ஸ் வந்த பிறகு நான் எடுத்து வேறு எதுலையே மாற்றிக்கிறேன். இது வந்து ட்ரேடிங் மைண்ட் செட். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஆர் இன்வெஸ்டிங் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் கோல்ஸ். 2 yearsக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது, 3 to 5 yearsனா மல்டி அசெட் ஃபண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, 5+ yearsனா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி பண்ணும்போது இந்த ட்ரேடிங் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப யோசிக்கிறதையோ தேவையில்லாமல் பயப்படுறதையோ அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 3வது முக்கியமான பாயிண்ட், சேசிங் ரிட்டர்ன்ஸ். இன்னொருத்தர் வந்து 44 வயசு ஆயிடுச்சு சார், இன்னொரு 14 வருஷத்தில் எனக்கு 25% ரிட்டர்ன்ஸ் கிடச்சா தான் என்னால் இவ்வளோ கோடி சேர்க்க முடியும், அப்போ தான் என்னோடய ரிட்டையர்மெண்ட் வந்து நல்லா இருக்கும், என்னால் 25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, மியூச்சுவல் ஃபண்டில் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்கும்போது 14 வருஷம் இருக்குது, எவ்வளோ போட முடியுமோ நம்ம மேக்ஸிமம் அலோகேட் தான் பண்ண முடியும். 25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. மேபி ஸ்மால் கேப்பில் கிடைக்கலாம், மிட் கேப்பில் கிடைக்கலாம், கூட குறைய கிடைக்கலாம். பட்
எல்லா பணத்தையும் ஸ்மால் கேப்பில் போட்டுட்டு அர்ஜென்ட்டு தேவைன்னும் போது மார்க்கெட் கிராஷ் ஆகுது, இல்லைனா அதுதான் அன்பிரடிக்டபிள் நேச்சர். ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையா இருந்தாலும் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இதுதான் ரிஸ்க்கு, மான்சூன் போய்க்கலாம், எலெக்ஷனில் கவர்மெண்ட் சேஞ்சஸ் வரலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவுட்கம் வந்து என்ன நடக்கும்ன்றதும் நம்மளால் கெஸ் பண்ணலாம். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். போன வருஷம் சென்னையில் அன்ரியலிஸ்டிக்காக ஒரு மழை பெஞ்சுது, ஒரே நாளில் பெஞ்சு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே மிகப்பெரிய லாஸ். இது வந்து இந்த வருஷம் போன வருஷம் வந்துச்சு, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் நடந்துச்சு. ஸோ ரிப்பீட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அன்சிஸ்டமேட்டிக். ஓரளவுக்கு நம்ம ரெடியாக இருப்போம், பட் வெதரை வந்து ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம அதுக்கான ரெடினஸ் எவ்வளோ தான் இருந்தாலும் லாஸஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேச்சர் வந்தால் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஸ்மால் கேப்பில் போட்டு எனக்கு அதில் தானே ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தேவைக்கு அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ பணத்தை போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மால் கேப், மிட் கேப், ஃப்ளெக்ஸி கேப், நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் வந்து அட்வைசர்கிட்டையோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ பேசிவிட்டு எதை போட்டால் பெட்டராக இருக்கும், எவ்வளோ அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளாரிட்டி எடுத்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 4வது முக்கியமான பாயிண்ட் வந்து, அதுவும் இப்போ காலகட்டத்துக்கு ட்ரைங் டு டைம் த மார்க்கெட். எலெக்ஷன் முடியட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது. சரி, எதுக்கு சார் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? என் பையனுக்கு தான், அவனுக்கு இன்னும் இப்போ 5 வயசு ஆச்சு, இன்னொரு 13 வருஷம் இருக்குது. 2 வயசு ஆச்சு என் பொண்ணுக்கு, அவளுக்கு இன்னும் காலேஜுக்கும் கல்யாணத்துக்கும் நான் சேர்த்து வைக்கணும். அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. எஸ்ஐபின்றது மாதம் ஒரு அமௌண்ட் போட போகிறீங்க. நீங்கள் போடுற 5,000 10,000 ருபீஸ் எஸ்ஐபிக்கு இந்த எலெக்ஷன் அவுட்கம் என்னதான் இருந்தாலும், ஈவன் மார்க்கெட் ட்ராப் ஆனாலும் ஒரு 5 to 10% ட்ராப் ஆகுதுன்னே வச்சுப்போம். அந்த ட்ராப் வந்து 6 மந்த்ஸில் ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லாபம் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா நிறைய யூனிட்ஸ் வாங்குவீங்க. மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நீங்கள் 10,000 ருபீஸ்க்கு வந்து ஒரு 100 யூனிட் வாங்க வேண்டிய இடத்துல மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது மேபி 130 140 யூனிட்ஸோ 200 யூனிட்ஸோ வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து இழக்கிறீங்க அதை போஸ்ட்போன் பண்ணுறது மூலமாக. சரி, லம்சமாக போட்டாலும் டிஃபென்சிவ் செக்டார்ஸ்னு ஒரு சில செக்டார்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு இதில் ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்ன்றதுக்கு செக்டரல் இன்வெஸ்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா, இப்போ எலெக்ஷன் வருதே என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் யூஎஸ் எலெக்ஷன் வருது என்ன பண்ணலாம், இல்லை வார் கண்டிஷன் வருது நான் போஸ்ட்போன் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒவ்வொரு டவுட்ஸ் வரும்போது தான் அந்தந்த அட்வைசர்கிட்ட கேட்கணும், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசணுன்றதே உங்களுக்கு தோணணும். ஏன்னா இப்போ ஒரு நம்ம தலைவலி அப்படின்னா நம்ம மாத்திரை வாங்கி போடலாம். பட் ஆனால் பர்சிஸ்டண்ட்டாக தலைவலிக்குது, இல்லைனா அப்பப்போ ரெகுலராக வருதுன்னும் போது போய் டாக்டர்கிட்ட நம்ம கண்டிப்பாக ஹெல்த் செக்அப் பண்ணிப்போம். ஸோ ஹார்ட்டில் ஒரு பெயின் வருதுன்னும் போது உடனடியாக போய் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறோம். அது வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளாரிட்டி வந்த பிறகு தான் நம்ம ரிலீஃபாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் அவங்க பணத்தை போடும்போதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓனா. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்களோட எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா எலெக்ஷன்னாலேயோ வார்னாலேயோ இமீடியட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி, லாங் டேர்மில் உங்களுக்கு வந்து இது எல்லாமே அடிபட்டு போயிடும். போன 15-20 வருஷமாக பாருங்கள், 20 வருஷம் டைம் பீரியட் எடுத்துப்போம். 2003 2004லேருந்து 2003லேருந்து 2007 மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கப்புறமா பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா 2008-9 மிகப்பெரிய லாஸ். அதுக்கப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் கண்டிஷன், சைட்வேஸ் மூவ்மெண்ட். அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சைட்வேஸ்னு சொல்லுவாங்க. ஏறும், அதே ரேஞ்ச்குள்ளேயே தான் ஏறி இறங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 13-14 தான் 10 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 2008லேருந்து 13 கவர்மெண்ட் சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால கிட்டத்தட்ட 2013 செகண்ட் ஹாஃப்லேருந்து 14 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அதுக்கப்புறம் growth பயங்கரமாக இருந்துச்சு. மறுபடியும் 16ல் ஒரு தளர்ச்சி இருந்தது சைனீஸ் மார்க்கெட்னால. அதுக்கப்புறமா கோவிட் வந்துச்சு. அப்புறம் நடுவில் டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி, இந்த மாதிரி அப்பப்போ ஒரு கரெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இன்வெஸ்ட். பட் இப்போ வருமா வராதான்றது யாருக்கும் தெரியாது. இந்த டைமில் இது வரும்ன்றதும் யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கா, கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி. அதை வந்து எம்எஃப்ல போட்டாலும் கரெக்டான நம்ம லாங் டேர்ம் போடுறோமா, ஷார்ட் டேர்மா, இல்லைனா ஒரு 3 months 6 monthsக்காக போடுறோமா, அந்த கிளாரிட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் பணத்தை வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். வெல்த்தும் வந்து லாங் டேர்மில் தான் கிடைக்கும். ஷார்ட் டேர்மில் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸோ வெல்த்தையோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வித்தின் 1 or 2 years. அப்போது வந்து கேபிட்டல் தான் முக்கியம். டைம் பண்ணுறதை விட டைமிங் எவ்வளோ நாள் இருக்குன்றதை பொறுத்து தான் வெல்த் கிரியேஷன். எனக்கு 1 லட்சம் போட்டேன் 3 கோடி ஆயிடுச்சு. இது வந்து நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்டோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல். 1996ல் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு இடம் வாங்கினீங்கன்னா 1 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டிருந்தீங்கன்னா இப்போ 2024ல் பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு மேலே. அந்த ரிட்டர்ன்ஸ் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 வருஷம், 24 27 28 வருஷம் ஆச்சு.
ரிட்டர்ன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 21-22% மேலே கம்பவுண்டிங்காக க்ரோ ஆயிருக்கு. ஸோ நம்ம எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஜாஸ்தி வரும். ஸோ ஃபைனலாக எக்ஸ்பெக்டிங் அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் 5வது பாயிண்ட் அப்படின்னும் போது ஆரம்பிக்கும் போதே வந்து எனக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்காமல் நான் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆவரேஜாக 15%க்கு கனெக்ட் பண்ணி அதுக்கு மேலே வர்றது எல்லாமே லாபம். ஸோ ஒரு 30-35ல் ஆரம்பிக்கும் போது ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒரு பணத்தை அலோகேட் பண்ணுறேன். ஸோ 20 இயர்ஸில் எனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னும் போது எனக்கு 6 கோடி வேணும்னா 6 கோடிக்கு 15% கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே லாபம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகலாம், இன்னும் ஜாஸ்தியாக போகலாம், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகலாம், உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ நம்ம பிளானிங்னு பண்ணும்போது 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 15% வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா லாங் டேர்மில் மார்க்கெட் இதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, நடுவில் ட்ராப் வருமா, சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்குமா, ரிட்டர்ன்ஸ் இருக்குமா, எதுவுமே தெரியாது. நம்ம கன்சிடர் பண்ணுறது ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த 15%ன்றது பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டை விட கோல்டை விட வேறு எந்த அசட் கிளாஸ் டெட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ எல்லாத்த விட உங்களுக்கு மினிமம் 4 to 5% ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் இருந்து ஒரு மிட் கேப், ஸ்மால் கேப் இல்லை ஃப்ளெக்ஸி, மல்டி எது போனாலுமே உங்களுக்கு வந்து மினிமம் 18-20% மார்க்கெட் நல்லா இருக்கும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து 15 கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக வர்றது எல்லாமே ப்ராஃபிட். உங்களோட மற்ற செலவுகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸ் எதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஏற்ற மாதிரி போய் அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அதை வந்து நம்ம டென்ஷன் இல்லாமல் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக பே பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அலோகேட் பண்ண முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லைனா இந்த மிஸ்டேக் பண்ணலாமா, இல்லை நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.